எங்க கிளம்பிட்ட? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் ஒன்னா கூடுறோம். கெட் டுகெதர்ப்பா. கெட் டுகெதர் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துல போவாங்க. உன் புருஷன் கிளம்பல? யாரு? இவரா? ஆமா, இவர்தான் உன் புருஷன். அப்பா, இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அங்க வரவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க. சும்மா ஸ்டைலா டிகிரி ஃபைல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவருக்கு இந்த காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லுங்கி தவிர வேற என்ன போட தெரியும்? ஷூ லேஸ் கட்ட தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவரை நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவர் பயந்து எதுக்கு இந்த வீண் வம்பெல்லாம்? ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இந்த மாதிரி புருஷன் அமைஞ்சிட்டா, அது என்னோடவே இருந்துட்டு போட்டும். அங்க வரவங்களுக்கு இவரை பத்தி தெரிய வேண்டாம். வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதான். அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம். பொருத்தமா இருப்பாரு. வெல்கம் டு ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெட் டுகெதர். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நட்பை பரிமாறிக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னுடைய நன்றி. எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு. புருஷனை கூப்பிட்டு வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. வர முடியலையா இல்ல வர தகுதி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன்? She married a mechanic. இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக். தன் கம்பெனியை நம்பர் 1 வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தேர்ந்தெடுக்க தெரியல. என் மகனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனில யாரும் வேலை செய்யலன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஈவினிங் டு எவரிபாடி. I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you. I am Krishnan. Shantidevi is my wife. Yes. I am a mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless you have chaste qualities basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more educated than you all. Thank you very much. Apologies for the interruption. Good night. Super. பிரமாதம். பிச்சிட்டீங்க. பிரபு. மேடம். சூப்பர் ஜோடிப்பா. இதான் நான் வாங்க போற கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின். 400 பேர் செய்யற வேலையை இது செய்யும். நான் மனுஷனை விட மிஷினை தான் நம்ப போறேன். இனிமே யாராவது யூனியன், லீடர், பில்டிங், பம்ப், தண்ணி இதை பத்தி எல்லாம் பேசுனீங்க, எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன். இந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்குங்க. 3 கோடி. மிஸ்டர் பிரான்சிஸ், செக் புக் எடுங்க, சைன் பண்றேன். ஒரு நிமிஷம் மேடம். என்ன யூனியன் லீடர் பேர் சொல்லி என்ன கலாட்ட பண்ண பாக்குறீங்களா? என்ன தடுக்க நீங்க யாரு? யூனியன் லீடரா தடுக்கல. இந்த ஃபேக்டரியோட சீஃப் மெக்கானிக்ங்கிற முறையில நீங்க இந்த மிஷினை வாங்குறதே நான் தடுக்கிறேன். வாட்? கோடியா பணம் செலவு பண்ணி உங்களை மிஷின் வாங்க தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது எங்க அசெம்பிள் பண்ணணும், ஏது ஒரிஜினல், ஏது டூப்ளிகேட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். What do you mean by that? I mean the contained parts of this machine are all duplicate, not original. Let me explain to you. இது ஒரிஜினல்,
இது டூப்ளிகேட். இதுல ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. இந்த மிஷின்ல மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் போச்சுன்னு சொன்னா நம்ம கம்பெனி திவால் ஆயிடும். ஏன்னா நீங்க அதுக்கு 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் 2 மாசத்துல கெட்டு போயிடும். இந்த மிஷின் 10 நாள் கஸ்டம்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 5 நாள் தான் இருந்தது. வேற 5 நாள் எங்க இருந்ததுன்னு நான் சொல்றேன். எங்க இருந்தது? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. எனக்கு தெரியாது. சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க சார். நான் சொல்லிடுறேன். சொல்லு. ராகுவனுடைய ஆளுங்க தான் இதனுடைய ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்த சொன்னாங்க. எதுக்கு? அந்த கம்பெனி இந்த வருஷத்துக்குள்ள நம்பர் 1 வரணும். அதனால நம்ம ப்ரொடக்ஷன்லாம் டவுன் ஆகணும்னு மாத்திட்டாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதுடா பெருமானி. என்னோட மிஷினை உன் கம்பெனில வச்சு அதோட பார்ட்ஸ மாத்தி என் ப்ரொடக்ஷனை கெடுக்க பாத்தியே. நீ ஒரு ஆம்பளையா? அவளை புடிங்கடா. அவளுக்கு எந்த வேதனையும் தெரியாம அவ புடவை அவருங்கடா. நம்ம எந்த பொண்ணையும் பலவந்தமா தொடக்கூடாது. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா கிட்டியே நெருங்க கூடாது. அதான் ஆம்பளை கரெக்ட். என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி.